You have to feel a sense of satisfaction after a week full of frustration. நம்ம சாட்டிஸ்பாக்சன் அடையிறதுக்கு ஒரே ஒரு ஹோப்பா இருந்த வீக்கெண்ட் எபிசோடும் நம்மளோட வீக் ஃபுல்லா இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் உச்சக்கட்டம் அடையிற இடமா மாறி போச்சு வீக்கெண்ட் எபிசோட். வீக்கெண்ட் எபிசோட்ல நம்மளுக்கு கண்ணுக்கு கிளியரா தெரிஞ்ச புலன்பட்ட விஷயங்களான ஹோஸ்ட் கோட்டா திட்டத்துக்கு பதிலா வஞ்ச புகழ்ச்சி ட்ரீட்மெண்ட், கலையரசன் கொடுத்த திடுக்கிடும் தகவல்கள் உண்மை போல் தெரிகிறது ஏன், அது என்ன, பாலுத்துருவேன்னு சொல்ற ஒரு வார்த்தை பயங்கரமான கேவலமான வரலாறுலயே முறையாக கேவலத்தின் உச்சக்கட்டத்தின் வார்த்தை, அது ஏன் இவர் ஏன் அதை அப்படி ஹேண்டில் பண்ணாரு, அந்த விஷயத்துல நடந்த அநீதிகள் தெரியணுமா? பத்தாததுக்கு இந்த வீக் முழுசாவே பயங்கரமான ரூல் பிரேக்க தான் மெயினா ஹோஸ்ட் கேட்கணும். அதுல எனக்கு தெரிஞ்ச 5 விஷயத்த, அதுவும் பீக்கான 5 விஷயத்த கேட்க இவங்க தவறிட்டாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ பாத்துட்டே வாங்க, உங்களுக்கு பல விவரங்களை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க சவுண்ட் மாமி சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை உடனே கிளிக் பண்ணிட்டு வீடியோவை பாத்துவாங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஹோஸ்ட் கோட்டால வந்தாலே எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு பெரிய அளவுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த கோட்டாவே அவங்களுக்கு கொடுத்த ஒரு சலுகை. இதுல தப்பு செய்யும் போது அவங்களுக்கு தனி விதமா நல்ல முறையா அவங்க கிட்ட கேள்வி கேட்கறதெல்லாம் பயங்கரமான உச்சக்கட்ட தவறு. ஹோஸ்டுக்கு எப்படி போயிடுச்சுன்னா, விஜய் சேதுபதிக்கு மக்கள் மேல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது மக்களுக்கு நம்மள பதில அவங்க ஃப்ரெண்டை தானே அவங்க வந்து சப்போர்ட் பண்றாருங்கிற ஹார்ட் பிரேக் சிச்சுவேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இதனால விஜய் சேதுபதி மக்களோட டீம்ல இருக்காரா இல்லாட்டி தவறுகள் செஞ்சு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல இருக்காரான்னு மக்களுக்கு they've started feeling dissociated with the host. சுருக்கமா சொல்லணும்னா, தவறுகள் காமனா நடக்கிற இடங்கள்ல அது வீக் ஃபுல்லா இருக்கிற எபிசோட்ஸ்ல காட்டிட்டு இருந்து காமனா அட்ரஸ் பண்ற ஒரு ஹோஸ்ட நம்ம பாத்துட்டு வந்ததுனால அந்த தவறுகளை 2 கண்டஸ்டன்ஸ் பண்றபோது ஒரு கண்டஸ்டன்ஸ் ஒரு மாதிரி திட்டுறதும் இன்னொரு கண்டஸ்டன்ட் வேற மாதிரி திட்டுறதும் எவிடென்ட்டா பளிச்சுன்னு தான் தெரியும். அதனால ஹோஸ்ட் அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கண்டஸ்டன்ட் ஏற்கனவே இந்த தவறு செஞ்சதுக்காக தான் திட்டிருக்கோம், அப்போ இப்ப நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் இதே விஷயத்துக்காக பிடிபடும் போது இதே மாதிரி தான் திட்டணும், இதுல கொஞ்சம் மாறினா கூட நம்மள மக்கள் சந்தேகப்பட்டுருவாங்கன்னு ஊறிச்சு அவர் கவனிச்சிருக்க வேண்டாமா? பெருசா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்றேன். குரூப்பிசம், நான் கோஆபரேஷன் டு டாஸ்க், பேட் வேர்ட்ஸ் அண்ட் பாடி ஷேமிங். குரூப்பிசம் கனி பண்ற போது அவங்க கிட்ட ருத்லஸா இருந்துகிட்டு இந்த குரூப்பிசத்தை சாண்ட்ரா பிரஜன் செய்யும் போது நாமினேஷன் டைம்ல அதுவுமா அதை நார்மலைஸ் பண்ணாரு விஜய் சேதுபதி. நீங்க எல்லாம் குரூப்ல தான் ஆடுங்க, யார் சொன்னீங்கன்னு மட்டும் சொன்னாரே தவிர குரூப்பா ஏன் ஆடுறீங்க, அது கேமை வந்து பாதிக்குதுன்னு கனிக்கு சொன்ன மாதிரி இவர் ஏன் சாண்ட்ரா கிட்டயோ பிரஜன் கிட்டயோ திவ்யா கிட்டயோ சொல்ல? நான் கோஆபரேஷன் டு டாஸ்க், பாட்டில் டாஸ்க்ல பார்வதி வந்து கோஆபரேட் பண்ண மாட்டேன்னு அந்த டாஸ்க்ல இருந்து ஜட்ஜாக வெளியில வந்திருப்பாங்க, அதுக்கு பொழந்திருப்பாரு விஜய் சேதுபதி. திவ்யாக்கு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பேஷண்ட்னு இவர் சொல்றாரு இல்லையா, அந்த பாயிண்ட் எடுத்தா கூட இவங்க தானே பேஷண்ட், போயிருக்கலாம் இல்ல சாண்ட்ரா. சோ பேசிக்கா சாண்ட்ரா காமிச்சது நான் கோஆபரேஷன் தான், பாரு காமிச்ச மாதிரி பாட்டில் டாஸ்க்ல. அந்த இடத்தையும் குத்தத்தை தூக்கி பேஷண்டான, சரி பேஷண்ட்னு சொல்லலாம், பேஷண்ட்னு கூட பார்க்காம அவங்களுக்கு தலைவலி இருந்தது, அவங்க ஒன்னும் கையை பிடிச்ச ஒன்னும் உட்காத்தி வைக்கலையே சாண்ட்ராவை. பாருங்க, திவ்யானால அவங்க கேம் ஸ்பாயில் ஆகுதுன்னு இவரு வஞ்ச புகழ்ச்சியெல்லாம் யூஸ் பண்ணி சாண்ட்ராவை திட்டுறதெல்லாம் டோட்டலா நியாயம். ஏன் இதே வஞ்ச புகழ்ச்சி யூஸ் பண்ணி பார்வை கூட திட்டிருக்கலாமே? ஒரு தவறு செய்யும் போது வஞ்ச புகழ்ச்சி வச்சு கூட அழகா திட்டுற மாதிரி செஞ்சு அவங்கள வந்து டைரக்டா இமோஷனலா ஆக்காம திட்டலாங்கிறது சாண்ட்ரா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் சேதுபதி சரோடைய இந்த வஞ்ச புகழ்ச்சி டேலண்டே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதுங்க. இதே நான் கோஆபரேஷன் ஆதிரை மாஸ்க் போடாம இருந்தப்போ பிக் பாஸும் பொழந்திருப்பாங்க ஆதிரைய, வெளியில விஜய் சேதுபதியும் அதை வீக்கெண்ட்ல பொழந்திருப்பாங்க ஆதிரைய. மாஸ்க் போடாம இருந்தாங்களாம், ஒரு பனிஷ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாங்க. வீக் ஃபுல்லாவே பிக் பாஸ் கத்தியும் கெஞ்சியும் ஜாக்கெட் போடாம இருந்தது,